ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் MS டார்கெட் TNPSC. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், இதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதாவது லாஸ்ட்டு 10 இயர்ஸில் நம்ம நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ அது டாபிக் வைஸ் கொடுத்துட்ருக்கேன். அதில் பிரித்து எழுதலும் சேர்த்து எழுதலும் டாபிக் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் லாஸ்ட்டு 10 இயர்ஸ் ரெஃபர் பண்ணிவிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னங்கன்னா, சந்தி பிழையில் இருக்கக்கூடிய ஒரு 75 கொஷின் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாமே லாஸ்ட்டு 10 இயர்ஸில் கேட்ட கொஷின் தான். இப்போ சிலபஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது நியூ சிலபஸ் தான். நியூ சிலபஸில் அலகு 1 தான் சந்திப்பிழை கவர் ஆகுது. இந்த சந்திப்பிழை டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு சிலபஸ்லையும் இருக்குது, தென் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயும் இருக்குது. அதனால் அதில் கவர் ஆகிற கொஷின் எல்லாமே நம்ம உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை நீங்கள் பார்க்கும்போது அந்த சந்தி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் எங்கெங்கே வருது, எங்கெங்கே வரக்கூடாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் சந்திப்பிழை நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணும்னா என்னென்ன டாபிக் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும்னா, வல்லினும் மிகும் இடங்கள், மிகா இடங்கள். இப்போது பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற கொஷின் படிக்கணும். அதை தவிர்த்து நம்ம புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ சந்திப்பிழைக்கு நம்ம என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா, வல்லினும் மிகும் மிகா இடங்கள். இதை தவிர நம்ம ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுருக்கிறது, அதில் நிறைய பாயிண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கசதப முன் வல்லினம் மிகும், கசட தபர வல்லின எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா, அதில் கசதப முன் வல்லினம் மிகும். இப்போ நம்ம உள்ளே போகும்போது பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? வல்லினும் மிகா இடத்துல ஒரு 10க்கு 15 ரூல்ஸ் இருக்கும். தென் மிகா இடத்துக்கும் ஒரு 10-15 ரூல்ஸ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாம். பார்த்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு வல்லினம் மிகா மிகும் இடங்கள் நான் உங்களுக்கு ஓரலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் பார்த்துருவோம். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்ற நம்பிக்கையில் நம்ம ரிவிஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் மொத்தமாக ஒரு 75-76 கொஷின் இருக்கும். இதில் முதல் வினா என்ன கொடுத்துருக்காங்க, சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு, சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. இதில் கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலை பகுதிகளில் மலை பயிர்களும் நில பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. இப்போ பாருங்கள், கசதபமுன் வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்கேன்னா, காய்ச்சுதல் என்பது காவரிசை. அதுக்கப்புறம் பா என்பது பகுதிகளில், இங்கே இப்பு மிகுந்திருக்கு, இது பாவரிசை. பயிர்களும் பாவரிசை, இங்கே பகுதிகளில், இதுவும் பாவரிசை. இப்போ தாவரிசை, தொழிலும் என்பது தாவரிசை. அப்போது இங்கே சா எதுலையுமே இதில் வரல, ஆனால் கசதபமுன் வல்லினம் மிகுந்திருக்கு. இந்த ஒரு சின்ன ஷார்ட்கட் தான், நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இப்போது மேக்ஸிமம் ஒரு 2 or 3 கொஷின் இருக்குது. அதில் 3 கொஷினில் நீங்கள் 2 கொஷின் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணியே நீங்கள் என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம். ஒரு சிலது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரூல்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரூல்ஸ்லாம் டேரெக்டாக கூட கேட்டுருவாங்க. அப்படி கேட்கும்போது மட்டும் நீங்கள் வல்லினும் மிகா மிக இடங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், காக்கு முன்னாடி இக்கு மிகுந்திருக்கு. அதுக்கப்புறம் பாக்கு முன்னாடி இப்பு மிகுந்திருக்கு. இங்கே பாக்கு முன்னாடி இப்பு மிகுந்திருக்கு. இங்கே பாக்கு முன்னாடி இப்பு, இங்கே தாக்கு முன்னாடி இட்டு. ஓகேங்களா? கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலை பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. அடுத்து சந்தி பிழையை நீக்கி எழுதுக. இங்கேயும் பாருங்கள், பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. இப்போ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனுமே செக் பண்ணணும். இப்போ கூ பார்த்தீங்கன்னா காவரிசை, பா என்பது பாவரிசை, அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிடணும். பே என்பது பாவரிசை. இப்போ கசதப நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்போ காங்கா, அதாவது இந்த கா வந்தால் மட்டும்தான் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மெய் எழுத்து போடணும். இல்லை, காவரிசைனா கா கா, கீ கீ, கூக்கூன்னு இதில் ஒரு 12 இருக்கும். அப்புறம் சாவரிசையில் ஒரு 12 இருக்கும். தாவரிசையில் ஒரு 12 இருக்கும். பாவரிசையில் ஒரு 12 இருக்கும். அதற்கு முன்னாடி எல்லாமே வல்லினம் மிகும். அதற்கு இனமான எழுத்து தான் மிகும், வேறு எந்த எழுத்தும் மிகாது. ஓகேங்களா? இப்போ கூறுகளை, பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. ஓகேங்களா? கசதபமுன் வல்லினம் மிகுந்திருக்கு. அடுத்து சந்தி பிழையற்ற தொடர். இதில் இப்போ நான் உங்களுக்கு கொஷின் மட்டும் காமிக்கிறேன், கண்டுபிடிங்க. வல்லை பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றன. வல்லை பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றன. இப்போ பாவரிசையா? இப்போ நான் உங்களுக்கு போடுறேங்க, வல்லை, இங்கே இப்பு வரும். வல்லை பாட்டின் சிறப்பு, இங்கே இக்கு வரும். காவரிசைக்கு முன்னாடி இக்கு வரும். வல்லை பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றன. இந்த 2 இடத்துல தான் வரும். நம்ம ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாம்.
ஓகேங்களா, இங்கே பாருங்கள், வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றது. இது போல் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு அந்த கசத்தப முன் வல்லினம் மிகுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கனாவே போதுமானது. ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்கு ஆன்சர் காமிக்கல, இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல, இதுதான் கொஷின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதில் எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வரும் அப்படின்றத நீங்கள் நினச்சி பார்க்கணும். வேலை வாய்ப்புகளில் இங்கே கா வந்திருக்கு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இக்கு வருமானு கேட்டிங்கன்னா வராது, ஏன்னா இங்கே மெய்யெழுத்து வந்திருக்கு. கணிசமான மாற்றங்களை இங்கே சா வரிசை வந்திருக்கு, இங்கே இச்சி வரும். செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர இங்கே போ இருக்குது இல்லைங்களா, இங்கே இப்பு வருது. ஓகேங்களா, இப்போ எத்தனை இடத்துல நான் சொல்லியிருக்கேன், ஒரு 2 இடத்துல தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், 2 இடத்துல கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், வேலை வாய்ப்புகளில் கணிசமான இங்கே காவரிசை தான் வந்திருக்கு, ஆனால் மெய்யெழுத்து வந்திருக்கிறதுனால இங்கே வல்லினம் மிகலை. இதில் தான் விஷயம், எல்லா கசதபமுன் வல்லினம் மிகும் சொன்னால் எல்லா இடத்துலையும் வராது. ஓகேங்களா, இது போல் ஒரு சில இடத்தெல்லாம் வராது. மாற்றங்களை இங்கே சொன்னேன்னா இங்கே ஒரு இடம் வந்திருக்கா இச்சு, நுண்ணறிவு வரப்போகிறது. இப்போ 2 இடத்துல மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குது, வல்லினம் மிகுந்திருக்கு. இதுமாரி மெய்யெழுத்தில் எண்டிங் ஆச்சுன்னா பக்கத்தில் ஒரு மெய்யெழுத்து வராது. இப்போ வாய்ப்புகளில் பக்கத்தில் இக்கு வராது, இல்லு பக்கத்தில் இக்கு வராது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின், சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டுபிடிக்க. ஓகேங்களா, இதுலேயே நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லலை, எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு வல்லினம் மிகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ கொடுத்துருக்குற ஆன்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தப்பு தான், நமக்கே தெரியும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். இப்போது இந்த பூமியின் பூ வரிசை வந்திருக்கு, இப்போ அந்த இந்த எந்த இந்த இடத்துலலாம் வல்லினம் மிகும். ஓகேங்களா, அது வந்து ஒரு ரூல்ஸே இருக்குது. அந்த இந்த எந்த இந்த இடத்துலலாம் வந்து வல்லினம் மிகும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படி எப்படி, அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு, அந்த இடம்லாம் வல்லினம் மிகாது. இங்கே பாருங்கள், அந்த இந்த எந்த, அங்கு இங்கு எங்கு, அப்படி இப்படி எப்படி, அதற்கு இதற்கு எதற்கு, அந்த இடங்கள்லாம் வந்து வல்லினம் மிகும். இது வந்து ரூல்ஸில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இங்கே இப்பு வரும். ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். இப்போது இங்கே வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வேறு எந்த இடத்துலையும் வராது. இப்போ டி ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்கலாமா, இங்கே பாருங்கள், இந்தக்கப்புறம் இப்போ வந்திருக்கு, வேறு எந்த இடத்துலையும் வரல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 1 2 இடத்துல இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க, அது இது வந்து ஆன்சராக வரல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின். இப்போ நான் உங்களுக்கு ஆன்சர் மறைச்சிட்டேன், இப்போ பார்க்கலாம். காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை, இங்கே இச்சு வந்திருக்கு, இங்கே பா வந்திருக்கு, இங்கே இப்போ வரணும், அதனால் இது ஆன்சராக வரல. படுத்தி கொள்ளலாம், இங்கே இக்கு வரும். ஓகேங்களா, 3 இடத்துல கரெக்டாக வந்திருக்கான்னு ஏன் ஆப்ஷன் செக் பண்ணுவோம். காலத்தை ஆராய்ந்து அறிந்து நிகழ்காலத்தை செம்மை, இங்கே ஆனால் இப்போ வரல பாருங்கள். ஓகேங்களா, அதுபோல் ஒரு மை விகுதி வந்திருக்கு, செம்மை படுத்தி கொள்ளலாம், 2 இடத்துல மட்டும்தான் வருது. இது வந்து செம்மை படுத்தி கொள்ளலாம், இங்கே செம்மை ஐ வந்திருக்கு. ஓகேங்களா, இது 2ஆம் வேற்றுமை தொகை விரியில் வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகாது. 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா, அடுத்து இது போல் இந்த ரூல்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன்னா வச்சிங்களேன், நம்ம கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். பாலை குடித்து விட்டு, இங்கே இக்கு வரணும். பள்ளிக்கு புறப்பட்டால், நம்ம செக் பண்ணலாமா, இங்கே பாருங்கள், இப்போ நம்மளே மிஸ் பண்ணிட்டோம். பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டால், நீங்கள் இந்த காவரிசை சாவரிசை தாவரிசையில் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் போடுங்க. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. இதில் நான் ஆன்சரே மறைச்சிட்டேன். இதில் எந்த வாக்கியங்கள் வந்து சந்தி பிழை இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து காவரிசை கரெக்டாக, வாடை காற்று வீசியது. ஓகேங்களா, இங்கே வந்து பாருங்கள், இது டை 2ஆம் வேற்றுமை விரியில் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகுந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்து இங்கே பாருங்கள், வெயில் சட்டென தணிந்தது. இந்த 2மே 1 3 கரெக்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின். இப்படி தான் நமக்கு கொஷின் கேட்பாங்க. சந்தி பிழை இல்லாத தொடரை கண்டிருக்க. சாவரிசைக்கு முன்னாடி இச்சு மிகுந்திருக்கு, அப்புறம் பாவரிசைக்கு முன்னாடி இப்பு வந்திருக்கு, சாவரிசைக்கு முன்னாடி இச்சு வந்திருக்கு. கடைக்கு செல்லும்போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். நெக்ஸ்ட்டு சந்தி பிழையுள்ள தொடரை தேர்வு செய்க. சந்தி பிழையுள்ள தொடர். ஓகேங்களா, தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழி, வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழி. இங்கே எதுலேயுமே கசத்தப வரல. ஊனினும் ஒளிர்வுறும் ஒண்டமிழ் மொழி, இதெல்லாம் ஓகே.
தென்னாடு விளங்குற திகழ்ந்தேன், இங்கே இத்து வரும். ஓகேங்களா? அப்போ இது வல்லினம் மிகுந்திருக்கணும், இங்கே மிகலை. அதனால் பி ஆப்ஷன் மட்டும் தவறு. பின்வரும் வாக்கியங்களில் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டுபிடிக்க. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. எல்லா இடத்துலையும் கரெக்டாக வந்து வல்லினம் வந்து மிகுந்திருக்கு. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. அப்போ 1, 4 மட்டும் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் பாருங்கள். 1, 4 மட்டும் கரெக்டு. சந்தி பிழையை நீக்குக. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. வேறு எங்கேயும் வல்லினம் வகாது. ஓகேங்களா? ஏன்னா தாவரிசைக்கு முன்னாடி கரெக்டாக மிகுந்திருக்கு. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. இதில் எல்லா கொஷின் நம்ம ஏன் பார்க்கணும், நமக்கு தான் தெரியுமே. கசதபமுன் வல்லினம் மிகவும் மிகாது கொஷின் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருப்பாங்க. பிழையுள்ள தொடர் கேட்பாங்க, பிழையற்ற தொடர் கேட்பாங்க, சம்டைம்ஸ் ரூல்ஸே கேட்டுருவாங்க. இல்லை இதில் இருக்கிற கொஷின் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக ஆகலாம். இங்கே பாருங்கள், காவரிசைக்கு முன்னாடி மிகுந்திருக்கு, சாவரிசை முன்னாடி வல்லினம் மிகுந்திருக்கு. முதியவருக்கு கொடுக்க சொன்னார். முதியவருக்கு கொடுக்க சொன்னார். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. பண்டைய தமிழ் நாகரிகம் தனிப்பெரும் நாகரிகம். இங்கே தாக்கு முன்னாடி இத்து மிகுந்திருக்கு, இங்கே பாக்கு முன்னாடி இப்பு மிகுந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் சந்தி பிழையை சரிபார்த்து எழுதுக. சிற்ப கலைக்கூடமாக திகழ்ந்தது. இங்கே பாருங்கள், சிற்ப கலைக்கூடமாக திகழ்கிறது. இதில் பாருங்கள், எங்கேயுமே அவங்க இங்கே பாருங்கள், சிற்ப இங்கே இக்கு வந்திருக்கணும், இங்கேயும் இக்கு வந்திருக்கு, இங்கே இத்து வரணும். இங்கே எதுலையுமே வரல. ஓகேங்களா? இதில் எதுலையுமே கொடுக்கவே இல்லை பாருங்கள். இங்கே ஒரு இடத்துல மட்டும் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 2 இடத்துல மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. பின்வருவனற்றில் தவறான செய்தியை தரும் தொடர். 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. 8, 10 எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா? இங்கே மிகாதுன்னு கொடுத்துருக்கிறது வந்து தவறு. இதுதான் ரூல்ஸ் படிக்கணும்னு சொல்கிறது. அரிக்கமேடு அகழ்வாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தல். புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. பட்டிமன்றம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது. இது எல்லாமே கரெக்டு. அடுத்து, உலக பெரும் புகழை பெற்று தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். பாவரிசை. இதுவும் பாவரிசை. இங்கே பெற்று தந்த, இங்கே பாருங்கள், இங்கே இத்து வந்திருக்கா, இங்கே இச்சு வரலை. ஓகேங்களா? இது பெயரச்சம், இதுக்கு பக்கத்தில் இச்சு வரலை. சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். நெகிழி பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். நெக்ஸ்ட் கொஷின் இதில் செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், சாவரிசைக்கு முன்னாடி இச்சு மிகுந்திருக்கு, காக்கு முன்னாடி இக்கு மிகுந்திருக்கு, பிடிப்பேனுக்கு முன்னாடி இப்பு மிகுந்திருக்கு. இங்கே வந்து இது தவறு. வாழ்க்கை பயணமே வேறுபட்ட, இங்கே இப்பு வரல. பாடங்களை கற்றுத்தருகிறது. இப்போது இந்த இடத்துல தான் வந்து நமக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே இக்கு வரல பாருங்கள். அப்போது 1, 3 மட்டும் நமக்கு கரெக்டு. கதையை படித்தேன். இங்கே நமக்கு என்ன வரணும்? இப்பு வரணும். 2ஆம் வேற்றுமை விரியில் நமக்கு வல்லினம் மிகுந்திருக்கு, தொகையில் தான் மிகாது. இதில் காட்சியை பார், இங்கே தப்பு. இங்கே என கேட்டார்னு வரணும், இங்கே ஊருக்கு செல்னு வரணும், கதவை திற. அப்போ 1, 4 மட்டும் நமக்கு கரெக்டு. சந்திப்பிடை இல்லாத தொடரை காண்க. ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். 2 இடத்துலையும் கரெக்டாக வல்லினம் மிகுந்திருக்கு. இது எல்லாமே தவறு. நெக்ஸ்ட் கொஷின் இங்கே பாருங்கள், கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். இப்படி வரணும் ஆன்சர். என்ன வந்திருக்க ஆன்சர் பார்க்கலாமா? கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். கொண்டு இங்கே இப்பு வரல, ஆனால் செக் பண்ணணும் இது. ஓகேங்களா? கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். நெக்ஸ்ட் கொஷின் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. இதில் பாருங்கள்,
சோ என்பது சாவரிசை, கே என்பது காவரிசை. ஆனால் இதற்கு முன்னாடி வல்லினம் மிகாது, ஏற்கனவே அங்கே ஒரு மெய்யெழுத்து இருக்குது. அதுக்கப்புறம் பா என்பது பார்த்திங்கன்னா கசதபல பாவரிசை, இங்கே காவரிசை. இதுக்கு எல்லாமே பாருங்கள் வல்லினம் மிகுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இதற்கான ஆன்சர் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்களா. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. கால வெள்ளத்தில் இங்கே காதான் வந்திருக்கு, ஆனால் இங்கே மெய்யெழு இருக்கிறதுனால இங்கே வல்லினம் மிகாது. இங்கே பாவரிசை வந்திருக்கு, இங்கே வல்லினம் மிகுந்திருக்கு. மொழிகளுக்கிடையில், கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் இங்கே மிஸ்டேக்ஸ் இருக்குது. நீந்தி தன்னை, இங்கே தாவரிசை வந்திருக்கு, இங்கே வல்லினம் மிகும். நிலை நிறுத்தி, இங்கே இக்கு மிகும். ஓகேங்களா, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் இங்கே இக்கு வந்திருக்கு. நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். இங்கே பாருங்கள் கரைந்து போன, இங்கே இப்பு வந்திருக்கு, ஆனால் இங்கே இப்பு வரல. ஓகேங்களா, கரைந்து போன ஒரு சில இடங்களில் வந்து வராது. ஓகேங்களா, இது போல் ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற அந்த சென்டென்ஸ்லாம் மட்டும் நல்லா பார்த்துக்கங்க. கால வெள்ளத்தில் கரைந்து, இங்கே ஆக்சுவலாக வந்து இப்பு வரும், ஆனால் இங்கே இப்பு கொடுக்கல. ஓகேங்களா, கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். வல்லினம் மிகா இடத்தை காண்க. குடி தண்ணீர், தனிச்சிறப்பு, இங்கே இச்சு வரும். கனா கண்டேன், இங்கே இச்சு வரும். பூ பந்தல், இங்கே இப்பு வரும். தனிச்சிறப்பு, தனிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அதுபோல் வரும்போது வல்லினம் மிகும். ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். குடி தண்ணீர், இங்கே வந்து வல்லினம் மிகாது. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை அறிக. இதுக்கு நம்ம செக் பண்ணலாமா. 1, 4 கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க, செக் பண்ணுவோம். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. பாக்குப்புறம் வல்லினம் மிகுந்திருக்கு, காக்கப்புறம் வல்லினம் மிகுந்திருக்கு. விழாக்களின் போது இசைக்கருவிகள் இசைப்பது வழக்கம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின். வல்லினம் மிகு மிகா தொடர்களை பொருள் அறிந்து பொருத்துக. பாலை பாடினான், பாலை பாடினான், இங்கே பாருங்கள் வல்லினம் மிகுந்தா ஒரு பொருள், வல்லினம் மிகலனா ஒரு பொருள். தேரை பார்த்தான், தேரை பார்த்தான். ஓகேங்களா, பாலை பாடினான், பாலைத்தினை பாடினான், பாலை பாடினான், பாலினை பாடினான், இது குடிக்கிற பால். தேரை பார்த்தான், தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான். தேரை பார்த்தான், இது வந்து பார்த்திங்கன்னா தேர், இந்த தேர்லாம் இசைப்பாங்க இல்லைங்களா ஊரில் அது. ஓகேங்களா, சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. இங்கே பாருங்கள் தாவரிசை, அதற்கு முன்னாடி இத்து மிகுந்திருக்கு. இங்கே பாவரிசை, இப்பு மிகுந்திருக்கு. புலவரின் சொல்லுக்கு தன் தலையே தர துணிந்தான் குமணவள்ளல். இப்போ 1, 4 நமக்கு கரெக்டு. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. எது எது சந்தி பிழை இல்லாதது நம்ம செக் பண்ணோம். இங்கே தாக்கு முன்னாடி இத்து மிகுந்திருக்கு, பாக்கு முன்னாடி இப்பு, சோக்கு முன்னாடி இச்சு, அதாவது சாவரிசைக்கு முன்னாடி. இங்கே பாருங்கள் வரல, இங்கே இச்சு வரணும், ஆனால் கொடுக்கல. அதனால் வந்து 4வது கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும். 1, 4 கரெக்டு. சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. இதுலேயும் வந்து எந்தெந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டுன்னு நாம் கண்டுபிடிக்கணும். சாக்கு முன்னாடி இச்சு மிகுந்திருக்கா, காக்கு முன்னாடி இக்கு மிகுந்திருக்கு, சாவரிசைக்கு முன்னாடி இச்சு, இங்கே தாவரிசைக்கு முன்னாடி இத்து. ஓகேங்களா, கசதபமுன் வல்லினம் மிகும். இங்கே பாருங்கள் இங்கே மிகுந்திருக்கு, இங்கே மிகலை, அப்போ இந்த சென்டென்ஸ் வராது. முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் எனலாம். இங்கே முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்கள், இங்கே இப்பு வரல பாருங்கள், அப்போ 1, 3 மட்டும் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின். காக்கு முன்னாடி இக்கு மிகுந்திருக்கு. கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான்.
இங்கே பாருங்கள், சேம் கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் மின் வல்லினம் மிகாது. தவறான செய்தி. ஓகேங்களா, தவறான செய்தி தான் இங்கே கேட்டிருக்காங்க. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். சந்திப்பிழை இல்லாத தொடர். மெட்டுக்கு பாட்டு பாடு. பாவரிசைக்கு முன்னாடி இப்பு மிகுந்திருக்கு. இங்கே பாருங்கள், 37வது கொஷின். காவரிசைக்கு முன்னாடி இக்கு, பாவரிசைக்கு முன்னாடி இப்பு. இந்த கசதபன்ற இந்த வேர்டு இங்கே வந்து நீங்கள் மறக்கவே கூடாது. அதுக்கப்புறம் ரூல்ஸ். ஓகேங்களா, ரூல்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்லுவேன். அதாவது வல்லினம் மிகும் இடத்துக்கு ஒரு 15 ரூல்ஸ் இருக்குது, வல்லினம் மிகா இடத்துக்கு ஒரு 15 ரூல்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், காவரிசைக்கு முன்னாடி இக்கு மிகுந்திருக்கா. பல வகையான கைவினை பொருட்கள். பாவரிசைக்கு முன்னாடி இப்பு. இப்போது அவங்களே வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. கொஷின் கொடுத்துட்டாங்க. எங்கெங்கே வல்லினம் மிகுந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இக்கு வந்திருக்கு, இங்கே இக்கு, இங்கே இத்து. அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறியணும். தகவல்களை திரட்டு. தாவரிசைக்கு முன்னாடி இத்து, இங்கே கொடுக்கல. முதியவருக்கு கொடு. இங்கே பாருங்கள், இக்கு வரல. அப்போது 1, 4 மட்டும் கரெக்டு. 1, 3 கரெக்டு. ஓகேங்களா. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். அந்த இடத்துல கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கலாம். நம் நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். அதனால் வந்து மீதி 3 சென்டென்ஸ்லேயும் வல்லினம் வந்திருக்காது. இங்கே பாருங்கள், மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று 2 பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன. இதில் பிழையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கண்டுபிடிப்புகள் இருக்குது இல்லைங்களா, இங்கே இப்பு வராது. 2 பக்கங்கள், இங்கேயும் இப்பு வராது. கண்டுபிடிப்புகள் 2 பக்கங்கள். 8, 10 அந்த எண்ணு பெயர் தவிர வேறு எந்த இடத்துலையும் வல்லினம் மிகாது. ஓகேங்களா. வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். வானை இங்கே இத்து வரும். தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். எங்கே ஒரு இடத்துல தான் வல்லினம் மிகுந்திருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே கொள்ள வேண்டும் இருக்கீங்களா, வளர்த்து கொள்ள வேண்டும். இங்கே இக்கு வருது. ஓகேங்களா. வானை தொடுமலருக்கு அறிவை வளர்த்து கொள்ள. நானே ஒரு இடம் மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொஷின். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள். 3 இடத்துல வல்லினம் மிகுந்திருக்கு. இங்கே பாருங்கள், சர்தார் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். சர்தார் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டுதான், இங்கே இத்து வரணும். தௌலீஸ்வரம் அணையை கட்டியது. சர்தான் காட்டன், இங்கே பாருங்கள் இக்கு வந்திருக்கா, இங்கே இக்கு. தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். இந்த 2 இடம் மட்டும்தான். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். இங்கே சிக்கனமாக, இந்த இடத்துல இப்பு வந்திருக்கு. பிழை திருத்தம் செய்ய சொல்லியிருக்காங்க. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். குதிரை தாண்டியது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரியும். 2, 3 மட்டும்தான் இதில் கரெக்டு. ஓகேங்களா. குதிரை தாண்டியது, இங்கே வல்லினம் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, படி என்ற சொல்லுக்கப்புறம் வல்லினம் மிகாது. இது ரூல்ஸில் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2, 3 மட்டும்தான் கரெக்டு. 1, 4 வந்து தவறு. பிழையுள்ள, இங்கே பாருங்கள், சந்தி பிழையுள்ள தொடர் கேட்குறாங்க. வங்கி கணக்கை பயன்படுத்து. வங்கி கணக்கை பயன்படுத்து. இங்கே இக்கு வரணும். வங்கி கணக்கை பயன்படுத்து. கடவுச்சொல்லை சரிபார். 2 இடத்துலையும் வந்திருக்கு. விற்பனை கருவி இயங்குகிறதா. அடையாள எண்ணை உருவாக்கு. இங்கே வங்கி, இங்கே இக்கு வரணும். அங்கே வராதனால ஏ ஆப்ஷன் தான் தவறு. சந்திப்பிழை நீக்கி எழுதுக. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான். நெக்ஸ்ட் கொஷின். நல்ல பிழையை நீக்கி எழுதுக. நல்ல தமிழுக்கு எழுதுவோம், ஆனால் நல்ல தமிழில் எழுதுவோம் தான் வரணும். ஓகேங்களா. நல்ல தமிழில் எழுதுவோம்.
சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால தவ உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். குழலியும் பாடத் தெரியும். குழலிக்கு பாடத் தெரியும். ஓகேங்களா, சென்டென்ஸ் வந்து இது சரி பண்ணுறது. சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. இசைத்தமிழில் வழி நாடக தமிழிற்கு இயக்கமில்லை. இங்கே பாருங்கள், தாக்கு முன்னாடி இத்து, எங்கேயும் தாக்கு முன்னாடி இத்து. கடுகை துளைத்து ஏழ்கடலை புகுட்டி குறுகத் தெரித்த குரல். தூவரிசை, அதாவது தாவரிசைக்கு முன்னாடி இத்து, பாவரிசைக்கு முன்னாடி இப்பு, தாவரிசைக்கு முன்னாடி இத்து. சந்தி பிழையற்ற தொடர். போர்க்களம் பூண்டு வந்த பரதனது சேனையை கண்ட குகன் ராமனை வெல்லக் கருதி வந்தான் என்று எண்ணினான். இந்த கசதப இருக்கு இல்லைங்களா, இதற்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணணும். காவரிசையாக இருந்தாலும் சரி, சாவரிசையாக இருந்தாலும் சரி, தாவரிசை பாவரிசையாக இருந்தாலும் சரி. உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். 4 இடத்துல வந்திருக்கு பாருங்கள். அடுத்து, தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். இப்போ நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள். நான் காமிக்கிறது எதுக்குன்னா, நான் சொன்ன கசதபமுன் வல்லினம் மிகுன்றது தான். நான் சொன்ன இந்த கொஷின் பார்த்த வரைக்கும் 100%ல் 95% வந்து நான் சொன்ன மாதிரி தான் வந்திருக்கு. மீதி எல்லாமே அந்த ரூல்ஸில் வந்திருக்கு. இன்னொன்று, சந்தி பிழையுள்ள தொடர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாவரிசைக்கு முன்னாடி இப்பு, சாவரிசைக்கு முன்னாடி இச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் ஈஸி தான், ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். வினை தொகையில் வல்லினம் மிகாது. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. வல்லினம் மிகும். வன்றொடர் குற்றிலிகரத்தின் பின் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். உண்மை தொகையில் தான் வல்லினம் மிகாது. வினை தொகையில் வல்லினம் மிகாது மட்டும்தான் கரெக்டு. ஓகேங்களா, பண்பு தொகையில் வல்லினம் மிகும், வினை தொகையில் மிகாது. கீழ் வருவன பற்று சந்தி பிழையற்ற தொடர். மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். பாவரிசைக்கு முன்னாடி இப்போ இருக்குங்களா. இது எல்லாமே நம்ம எல்லாம் ஒரே ரூல்ஸ் தானே. ஏன் நம்ம இத்தனை பார்க்குறோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஸாக கேட்டால் கூட நமக்கு என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ண தெரியும். நம்ம இருக்கிறது எல்லாமே ரெஃபரன்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம்ல, 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. இதில் வல்லினம் மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, வினை தொகையில் வல்லினம் மிகாது, உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. ஆனால் 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். பாலை குடி, இங்கே ஐ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி வந்திருந்தா அந்த இடத்துல வல்லினம் மிகும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். நெக்ஸ்ட்டு, புக்கில் இருக்கிற சென்டென்ஸ் தான்ப்பா எடுத்து கொடுப்பாங்க. 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது பிழையான கூற்று. 2ஆம் 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிக, அதாவது ஐ, ஆல், கு, இல், அது, கண், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை உருபுகள். இது 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 6, 7. இதில் 1ஆம் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. இப்போ 4ஆம் வேற்றுமை விரினா ஐ, ஆல், கு. இப்போது கூ வரணும். ஓகேங்களா, ராமனுக்கு அப்படின்னு கூவில் ஃபினிஷ் ஆனால் அந்த இடத்துல என்ன வரும், வல்லினம் மிகும். ஆனால் இங்கே மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. தவறான கூற்று தான். வினை தொகையில் வல்லினம் மிகாது, உண்மை தொகையில் மிகாது, 2ஆம் வேற்றுமை தொகையில் மிகாது, ஆனால் விரியில் மிகும். ஓகேங்களா, எக்ஸ்பெண்ட் ஆகி வந்தால் மிகும். ஆனால் மறைந்து வந்தா, ஐயோ வேற்றுமை உருவுகள் மறைந்து வந்தால் வல்லினம் மிகாது. கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான். திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்பட கருவி பயன்படுகிறது. சந்தி பிழை இல்லாத தொடர். சங்க காலத்தில் இசை தமிழ் சீரும் சிறப்புமுற்று திகழ்ந்தது. இங்கே பாருங்கள், இக்கு வரல. ஓகேங்களா, சங்க காலத்தில் இசை தமிழ் சீரும் சிறப்பும் பெற்று திகழ்ந்தது. 8 தொகையில் 10 சுவடியும் 1. இங்கே இச்சு வந்திருக்கு பாருங்கள். சந்தி பிழை இல்லாத தொடர். விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது. எல்லா சத்துக்களும் கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேண்டும். அதான் ஓகேங்களா. இது நான் உங்களுக்கு தெரியுதுன்றதுனால தான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். மனித வாற்றல் வளம் அணிவகுப்பே நம்மை பொருளாதார சாதனைக்கு இட்டு செல்லும். இந்த கசதபை மட்டும் மறந்துடாதீங்க.
சந்திப்பிழையற்ற தொடர். புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார். தமிழ்துறை பணியை விரும்பி கேட்டு ஏற்றவர் பரிதிமாற் கலைஞர். இயற்கை பிரிவுகள் செயற்கை பிரிவுகளாக தீமை விளைத்தலை கண்டார். இங்கே பாருங்கள், எத்தனை இடத்துல கசதபை எல்லாமே வந்திருக்குங்களா? கசதபமும் வல்லினம் மிகுந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் இங்கே பாருங்கள், 1, 3 மட்டும் கரெக்டு. கயிற்று கட்டலில் தன்னை மறந்து உறங்கினான். மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவல்லது. மருத்துவ படிப்பிற்கு என்னை தேர்வு செய்தனர். ஆனால் இங்கே இச்சு வரல பாருங்கள். ஓகேங்களா, ஒரு சில இடங்களில் வராது. சந்திப்பிழை கதையை படித்தேன். இங்கே இப்போ வரணும். ஓகேங்களா, கதையை படித்தேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டு 10 இயர்ஸில் கேட்ட சந்திப்பிழை சம்மந்தப்பட்ட எல்லா வினாக்களுக்குமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பிழை இருக்கிற எப்படி ஃபைன் பண்ணுறதுனா, வல்லினம் மிகும் மிகா இடங்கள் வந்து நான் ஒரு 15 ரூல்ஸ் இருக்குது, அதை சொல்லுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் இந்த பாட்டை ஸ்கிப் கூட பண்ணிவிடுங்க. நான் ஓரலாக அப்படியே சொல்ல தான் போகிறேன். ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ வல்லினம் மிகும் மிகா இடங்களில், அதாவது 2ஆம் 4ஆம் வேற்றுமை விரி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஐ கூ வெளிப்படையாக வந்தா, இந்த ஐயும் கூவும் வெளிப்படையாக வந்தா, பாலை குடி, ராமனுக்கு புத்தகம், அதுபோல் கூவும் ஐயும் வெளிப்படையாக இருந்தால் அங்கே வல்லினம் மிகும். இது ஃபஸ்ட்டு ரூல். ஓகேங்களா, 2வது ரூல் என்னன்னா, அதாவது ஆக என ஆக அப்படி, அதாவது எனவும் ஆக வெளிப்படையாக வந்தா என்ன ஆகும்? வல்லினம் மிகும். ஓகேங்களா, இது 2வது ரூல். 3வது வந்து பார்த்திங்கன்னா ஆ இ உ ஏ இந்த எழுத்துக்கள் பின்னாடி நமக்கு வல்லினம் மிகும். ஓகேங்களா, இது 3வது ரூல். 4வது ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இந்த எந்த, அங்கு இங்கு எங்கு, அப்படி இப்படி எப்படி, அதற்கு இதற்கு எக்கு, இந்த எழுத்துக்கள் பின்னாடிலாம் வல்லினம் மிகும். நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வல்லினம் மிகும் இடங்கள். 5வது ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இனி தனி இந்த எழுத்துக்கள் பின்னாடி கசதபம் வந்தா, இந்த கசதப தாங்க முக்கியம். ஓகேங்களா, கசதப வந்தா வல்லினம் மிகும். அடுத்து 6வது ரூல், மிக என்ற எழுத்து வந்தா வல்லினம் மிகும். அடுத்து 8, 10 அந்த எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும். ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் குற்றியல் உகரங்களில் வல்லினம் மிகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 11வது ரூல் வந்து பார்த்திங்கன்னா, அகர இகர ஏற்று எழுத்துக்கள் வந்தால் வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகை, இதுக்கு முன்னாடி 2ஆம் 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகுன்னு பார்த்துருப்போம். இங்கே 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். திசை பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும். அதாவது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதற்கு பின்னாடி வல்லினம் மிகும். இரு பெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். சால தவ தட குழ இதற்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஆ அதாவது நிலா சோறு அப்படின்னு வந்து நடுவில் ஆ வந்து 2 இணைக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகும். சில உருவகத்திலையும் வல்லினம் மிகும், சில உருவகங்களில் மட்டும். அப்புறம் பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகை உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முற்றியல் லுகரத்தில் சம்டைம்ஸ் வந்து வல்லினம் மிகும். ஓகேங்களா, ஒரு 15 ரூல்ஸ்க்கு வந்துருச்சா. இப்போ வல்லினம் மிகா இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள் பார்க்கலாம். வல்லினம் மிகா இடங்கள், இப்போ வல்லினம் மிகும் இடங்கள் பார்த்தாச்சு. இப்போ மிகா இடங்கள் பார்க்க போகிறோம். அது இது எது அந்த சொற்களுக்கு அப்புறம் வல்லினம் மிகாது. அவை இவை எவை அதற்கப்புறமும் வல்லினம் மிகாது. ஆ ஏ ஓ, அதாவது ஆ ஏ ஓ இந்த வினா சொற்களுக்கு அப்புறம் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. 3, 6ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. விழி தொடரில் வல்லினம் மிகாது. பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. அந்த இடத்துல வல்லினம் மிகல. இதெல்லாம் ரூல்ஸ்ன்னு நான் சொல்லியிருப்பேன், ஆனால் காரணம் சொல்லியிருக்க மாட்டேன். அந்த பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. வினையச்சத்திலும் வல்லினம் மிகாது. வினையச்சம்னா என்ன? வந்து அப்படின்னு ஃபினிஷ் ஆகிருக்கணும். இது போல் இடம் தூ வந்த இடத்துல கூட வல்லினம் மிகலை. உள்ளே நீங்கள் கரெக்டாக வாஷ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது.
படி என்ற சொல்லுக்கு அப்புறம் வல்லினம் மிகாது, வியங்கோல் வினைமுற்றுல வல்லினம் மிகாது, வினை தொகையில் வல்லினம் மிகாது, பண்பு தொகையில் மிகும். ஓகேங்களா. அப்புறம் 8, 10 இந்த எண்ணு பெயரை தவிர வேறு எதுலையுமே வல்லினம் மிகாது. உவமை தொகை உருவாக்கத்தில் சம்டைம்ஸ் மிகும், ஆனால் உண்மை தொகையில் மிகாது. அன்று, இன்று, என்று, அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, எத்தகைய, இத்தகைய, அத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய, இது போல் சொற்கள் வந்தால் அங்கே வல்லினம் மிகாது. 3, 5, 6 வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகும். ஓகேங்களா. நிலைமொழி உயர்திணையாக இருந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. சால, தவ, தட, குழ இருந்துச்சு இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும்தான் வல்லினம் மிகும். இது உரிச்சொற்கள்னு சொல்லுவாங்க. இதை தவிர வேறு எந்த சொற்கள் வந்தாலும் வல்லினம் மிகாது. அடுக்கு தொடர் இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. கல், அதாவது இது முக்கியம், கல் என்ற சொல் முடிஞ்சிருந்தா அந்த இடத்துல வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட் ஐகார வரிசை, அதாவது பைகள், கைகள், இந்த பை வருது இல்லை, ஐகள், பைகள் சொல்லிட்டு அந்த இடத்துல வல்லினம் மிகாது. இதுலேயும் ஒரு 15 ரூல்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா. இது ஜஸ்ட் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இது வல்லினம் மிக இடங்கள் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இதுக்கு நான் நியூ சிலபஸ் பேஸ்டு கிளாஸ் நடத்தி ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லைனா பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்து அந்த வீடியோ பார்க்குறதுனாலும் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கும். டெஸ்ட் அப்டேட் வீடியோ அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சில மெட்டீரியல்ஸும் இருக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு, இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.